பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேர்களே, நான் உங்க ராஜீவ் பேசுகிறேன். Welcome to a very very special episode only on Peppers Television. It's time for a Samyana Valiyad. It's time for a superana game because with me வந்து is the team of a superbana padam. Well, of course நமக்கு தெரியும் cricket வந்து ஒரு mass game. Hockey வந்து நம்ம national game. But who would have ever thought that basketball வந்து will become a super duper successful game at our Tamil box office? With me வந்து the team of the movie Vallinam. The director is with us, the captain, the vice captain, the entire team, my friends. Welcome and congratulations to the successful team of Vallinam. Vanakkam Mridula, how are you? I'm doing good. Vanakkam Nakul, how are you? Vanakkam good. I know நீங்க இப்போ வரைக்கும் வந்து I know you for quite a while. நீங்க வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்டர் இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. I got to know only today. Such wonderful legs, very beautiful legs. Okay, so introduce me to your two main technicians, sir. Please tell me. Cameraman Bhaskaran Yes. and editor Sabu Joseph. Okay, fantastic. Sir, இந்த மாதிரி ஒரு சக்சஸ் எதிர்பார்த்தீங்களா நீங்க? இல்ல கண்டிப்பா வந்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் வைஸும் சரி ஷூட்டிங் வைஸும் சரி ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆஃப்டர் ஃபைனல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து கமர்ஷியலாவும் வந்து செட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு மேல வந்து ஒரு 10 மணிக்கு ஜாஸ்தியா கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா these days வந்து for a movie to get accepted வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஆனா above your expectations வந்து is truly very very good. And சொல்றாங்க ஈரம் வந்து வேற மாதிரி ஒரு படம் இருக்கு. சொல்றாங்க ஈரம் was a different art altogether. இது வந்து is totally different. So was this easier for you than ஈரம்? இது வந்து இன்னும் ஈஸியா இருந்துச்சா இல்ல இன்னும் கஷ்டமா இருந்துச்சா? எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் ஈரம் நக்குல் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாரு உங்களுக்கு. இல்ல சொல்லலாம் சார், பரவாயில்லை. கஷ்டமா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் இட்செல்ஃப் வந்து கஷ்டமா இருந்துச்சு. எக்ஸிகியூஷன் வந்து நெக்ஸ்ட் கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா வந்து ஈரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபேண்டசி, நெக்ஸ்ட் வந்து ரியலிசம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது ஸோ ஃபேண்டசின்னு போகும்போது கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு அளவே இல்லாம இருந்துச்சு. ஸோ எனிதிங் நம்ம வந்து நினைக்கலாம், அதாவது அந்த வாட்டர் வந்து அங்க வந்து பட் லாஜிக்கலா இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு கரெக்டா ஒரு லிமிடேஷன் வச்சுட்டு வந்து அந்த ஃபேண்டசி வந்து ஆடியன்ஸ் வந்து ரசிப்பாங்க. ஸோ ஃபேண்டசிங் as well as ரியலிசம். ஸோ வல்லினம் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்டா வந்து லாஜிக்கலா சொல்லணும், ரியலிஸ்டிக்கா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சரி ஆர்டிஸ்டும் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து படம் வந்து எப்படி கேரக்டர்ஸ் வந்து உள்ள போதும் அதே மாதிரி வந்து பிளேயர்ஸ் அப்படிங்கும் போது சொல்லும்போது அதை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டா ரியல் ஆத்தென்டிக்கா அந்த கேம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமா. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா லெக்ஸ் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கூட யோசிச்சேன். அதாவது இந்த ஆர்டிஸ்ட் இந்த ட்ரவுசர்ஸ் போட்டுக்கும்போது ஜெர்சிஸ் போடும்போது எப்படி இருப்பாங்க, இந்த ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டு ஆர்டிஸ்ட் what you feel about his legs சரினா இல்ல நான் வந்து சோ நக்குல வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டேன். சோ ட்ரவுசர்ஸ்ல வந்து எப்படி இருப்பாரு, ட்ரவுசர்ஸ் ஜெர்சிஸ்ல வந்து எப்படி இருப்பாருன்னு பார்த்துட்டேன். அப்போ வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்து ஜெர்சி விட்டு நம்ம ஜட்டில பாக்குறோம். ஓகே, வெரி குட். Now tell me one thing. Actually I spoke to director sir. நான் கேட்டேன் அவருக்கு why Nakul. He gave me a very fair answer. நீங்க சொல்லுங்க why you think sir actually picked you? ஏன்னா young actors நிறைய இருக்காங்க, talent வந்து நிறைய இருக்கு. Why do you think it was you? I still have a doubt like ஏன் என்ன சூஸ் பண்ணாங்க because if you see it's a big risk. வந்து ஒரு பெரிய banner like Oscar Ravichandran sir and then he's after also very good director and any actor would have worked with him. அது உண்மை இருக்கு. Of course, whether a big star, mega star, ultimate star, whatever star it is, they'll be ready to work with him. After Iram வந்து he's hot property. Of course he is. And வந்து அந்த டைம்ல when he's coming for somebody like me who's an upcoming actor வந்து I was first of all very honored. வந்து இது மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் மார்க்கெட் அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் வந்து ஹவு பிக் ஹிட்ஸ் யூ கிவன், அதெல்லாம் கிடையாது. இந்த கேரக்டருக்கு இந்த ஹீரோ தான் கரெக்ட்டா இருப்பாரு. கேரக்டர் ஸ்டார் எக்ஸாக்ட்லி. சோ I was very happy about that fact. So இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாருன்னா you can do anything for it. Correct. You can give more than your life actually. You can take others' lives and give it to him also. Okay. Now we'll come to this part a bit, but let's go on to the beautiful part about this entire movie. Beautiful one, the actress and direction will come to you. Mridula, vanakkam and welcome. Tell me, how was the entire experience? இது வந்து ஒரு it's a sports story and ஒரு நல்ல romantic line கூட இருக்கு. It's a good angle to the romance as well. Tell me about your experience working with sir and your bad experience with Nakul. To correct you, both the experiences were amazing. Were bad. Were amazing. Bad illa because first sir She's getting carried away with your legs. ஐயோ we have some spare cloth, black cloth கொடுத்துருப்பா அவருக்கு.
first and foremost, Arivargan sir, he's an amazing director, and our kuda work panadhu, it's a big learning experience. What have you learned? Is it rombo easy? Amazing director. I was very comfortable. I was going to say that. And what have you learned in this entire span actually? Overall, not only as an actor, I've improved as a person working in this movie. Vallinam is my debut So movie. you become like me, better person. Yeah. Okay. Okay, tell me about it. Yeah, he is very, very encouraging. And he's a person who's always, very, very dedicated. So I learned that dedication from him. And that's the most important thing for anything. If you're dedicated, that's the basis to do anything. That's the foundation for success. Yeah, dedication, yes. discipline, and the Sincerity, dedication, Correct. and all. And I've seen one thing, I think Nakul will also agree with me, one day he has his way of getting things done. Our one day is very particular. But he says it in a very nice, motivating, encouraging way. He doesn't hurt you, he encourages you and makes sure he gets his work done. Okay. He doesn't impose. Yeah. He will try to get it out of அடுத்த you. படம் திருச்சி மேடம் தான். அதான் என்னன்னா ஆக்சுவலா வந்து இப்போ நகுல் சைட் வந்து இப்போ என்னோட சைட்ல வந்து நான் வந்து பண்ணி ஆகணும் ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்கரேஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா மெயின் வந்து நான் நடிச்சு காமிக்க மாட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் இந்த நடிச்சு காமிக்கிறது வந்து என்ன வேணும்ன்றது வந்து டெஃபினேஷனாக கொடுப்பேன். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும், ஏன் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும்னு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இன்னும் ஆர்டர் டு அவங்க வந்து அந்த விஷுவலைஸ் பண்ணணும், கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நடிச்சு காமிச்சிட்டேன்னா ஒன்ஸ் வந்து இமிட்டேஷன் ஆயிரும். இப்போ நகுல் வந்து புரிஞ்சு பார்ப்பல. ஃபார் நியூ ஆர்டிஸ்ட் வந்து ஃபார் டெபியூ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவங்க நம்ம இமிட்டேட் பண்ணிட்டோம்னா அவங்க அதே அப்படியே ரிப்பீட் பண்ணிடுவாங்க. தட் வில் கம் அஸ் சினிமாவாக இருக்கும், சினிமேட்டிக்காக இருக்கும். ஓகே, சோகம்னா அப்படி சோகமாக பார்க்கணும், சிரிப்புனா ஸ்மைல்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப இமிட்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே நடிச்சுக்காங்க. It'll be like forced emotion. Yeah, exactly. Then it'll be like You can't force magic. You can't force that performance out. அது உள்ளிருந்து வரணும்ல. You can't say do it. Correct. வராது. It So has he to does come that. from within. Emotions வந்து have to come from And a inside. person like you're saying, Iram and all, with his person of his caliber, வந்து எங்களை மாதிரி ஒரு upcoming artist வந்து இந்த மாதிரி vibe கொடுத்தா கூட it's a very big thing, right? Giving a freedom like It's a big honor to work with him, to get the blessings of him, to work under his hence the love. true love. True. You want to sit here? I don't mind sitting here. Okay, now we'll do one thing. We have spoken a lot. Let's move to the main people Yes, also yes, part truly. of this movie. Of course, camera work வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. And I spoke to sir about it. நான் கேட்டேன், sir, what type of cameras have you used? ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீல் வந்து எப்பவுமே ரொம்ப ரியலா இருக்கணும். It has to give like you're watching a sports channel. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். Not very artificial. ஸோ எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு ட்ராலி ஷாட் அதெல்லாம் வேறையா இருக்கு, ஒரு ட்ரெயின் ஷாட், ஒரு ஆக்ஷன் சீன் அது வேறையா இருக்கு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல் எவ்வளோ சேலஞ்சிங் ஆனது சார்? அறிவு சார் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேஸ்கெட் பால் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னும்போது எனக்கு பேஸ்கெட் பால் பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்ன கேம், அது எப்படி விளையாடுவாங்கன்னு கூட தெரியாது. எப்பயாவது கிளிப்ஸ் பார்த்தா உண்டு, அவ்வளவுதான். அதுக்காக எடிட்டிங் ரொம்ப நியூவா இருக்கு, கேமராவுக்கு வந்து நியூவா இருக்கு. ஆமா, not seen these angles before. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பேஸ்கெட் பால்னா என்ன, அது எப்படி விளையாடுவாங்க, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, யூஸ்வலாக கேமராவில் எப்படி ஷூட் பண்ணுறாங்க, என்ன லைட்டிங் கண்டிஷனில் ஷூட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அட்மாஸ்பியர் அதுக்கு இருக்கும், அது எல்லாமே நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சு. ஓகே, கேமரானா என்ன மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் இதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், என்ன மாதிரி மூவ்ஸ் இருக்கும், இதில் பிளேயர்ஸ் எப்படி விளையாடுவாங்க, என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. You need to capture those right moments எல்லாம் கரெக்ட்டா capture. இது வந்து ஜஸ்ட் கேம் இல்லை, லைவாக ஷூட் பண்ணுறது கிடையாது. You have to act, you have to shoot. மெயின் திங் என்னன்னா ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் அதுல இருக்கணும், கேமும் அதுல இருக்கும். தட்ஸ் த மெயின் சேலஞ்ச் ஃபார் மீ. ஆமா, ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஃப்ரேமே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்ஸ் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரீடேக் எடுக்கவே முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன். இது சீன் மாதிரி திருப்பி ரீடேக் போலாம், எக்ஸ்பிரஷன்ஸ் வாங்கிடலாம், அப்படி கிடையாது. இது வந்து கேம். அங்க என்ன லைவா என்ன நடக்குதோ அதுதான். லைக் ஸ்போர்ட்ஸ்ல வந்து there is no retake. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ்ல வந்து there is no second take. And in this வந்து it's not only actors who are running around. அவங்களும் எங்க கூட ஓடுறாங்க basically. They are also running around, camera with the steady cam, he's also in the picture. Correct, yeah. So they have sweated lots. அடுத்த நீங்களும் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வாங்க சார், நீங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. Well, of course, before a small குட்டியான break, let's talk about the cutting aspect. Editing வந்து in a sports movie is very very important. Thriller or horror movie, action movie, editing வந்து ரொம்ப ஒரு கம்பல்சரியான ஒரு aspect இருக்கு. You tell me, சொல்றாங்க it has to be very very authentic. Yes. The character, the basketball player, physique அப்படி இருக்கணும், expressions அப்படி இருக்கணும், body language அப்படி இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து did you ever play basketball? I've never been part of any sport. வந்து I actually don't even know to play cricket. You are a fantastic actor, that means. நல்லா ஆக்டிங் பண்ணிருக்கீங்க. Thank you. So வந்து basketball it's been very tough honestly. வந்து basketball it's not a game like cricket. வந்து யாருக்கு வந்து I'm not saying it's easy, but cricket வந்து யார் வேணாலும் பேக் எடுத்து maybe swing பண்ணலாம்.
any kid can take a bat and like swing ஒரு 6 அடிக்கலாம். நீங்க பேசுங்க அப்படியே இல்ல அந்த லெவலுக்கு பேசல. என்ன மாதிரி சாதாரண பசங்க சென்னையில இருக்கிற பசங்க நார்மல் anybody can take a bat and swing. கிரிக்கெட் ஈஸியா கத்துக்கலாம். you can develop it. பாஸ்கெட்பால் அப்படி கிடையாது. you have to go for training. ஒரு ஸ்கில் அது ஸ்லோவா பில்ட் பண்ணும். சின்ன வயசுல இருந்து பில்ட் பண்ணும். so stop showing off. நீ ரொம்ப ஷோ ஆஃப் பண்ற. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. more than anything நாளைக்கு வந்து இந்த படம் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. I don't want them to look at it and say வந்து இல்ல என்ன இது மாதிரி பாஸ்கெட்பால் விளையாட மாட்டாங்க சும்மா போய் சொல்றாங்க. I don't want that. அது ஆத்தென்டிக்கா இருக்கணும். ஏன்னா அதுல என் பேர் won't go down. My director's name will go down. I don't want my director to ever look down, disappointed. And you show it real Comic Corner. It's a pride for Tamil cinema, for sir. It is the pride for sports movies. In a விஷயம் it's like a tribute to sportsmen in a way, because for me நான் வந்து இந்த படத்துல வந்து சின்ன ஷோல்டர்ல சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன். But sportsmen in India அவங்க வந்து they are carrying the title of India over here. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. So through this movie basically I think all of us in our team will agree that it's a salute to all the sportsmen in India. வந்து and cricket மட்டும் இல்ல, cricket is an amazing sport. It's a beautiful sport. இந்தியால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் there are other beautiful sports and people getting medals for it, you know. அது சாதாரண விஷயம் கிடையாது. They train hard, familyல sacrifices இருக்கும். எவ்வளவு their life is hard. என்ன ஃபீல் பண்ண வந்திருக்கா? அது ஆஸ்கர் அவார்ட் கொடுத்திருப்பாங்க. என்ன ஃபீலிங் இருக்கு? ஃபேண்டாஸ்டிக். ஆனா உண்மையான விஷயம். But that's a fact. It is the biggest thing for me. So இந்த படத்துல இருந்து that's the main idea. It's not about commercial success or box office or superstar அதெல்லாம் கிடையாது. இது வந்து it's a pure from the heart cinema. நல்ல சினிமா ஆடியன்ஸ் உண்மையாவே ரசிக்கணும். இந்த மாதிரி ஒரு சொல்றீங்களா? இங்க டீம் பத்தி சொல்றேன். all are superstars. வந்து I think without any one of us I don't think it would happen. I think because madam வந்து actually ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. We heard about some wave shots வந்து almost took your life actually. Tell me about it. Nature வந்து நம்ம we cannot control nature இல்ல. So it was a song called Nakula. Nakul actually பாடிருக்காரு அதுல. Nakulan song and we shot it in Kolam beach. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது because it was அமாவாசை. ரொம்ப கஷ்டமா இருந்தது. like 4 o'clock in the morning கால்ல கயிறுலாம் கட்டி I had to go in the middle of the beach. Put makeup on, look very very no makeup. No makeup. Sir's first point is give a wet tissue in her hand. Mridula, wipe your face. That's the makeup in Vallinam for me. Natural beauty madam. Yeah, so basically கடலுக்கு நடுவுல போய் asked me to walk out and all. It was really tough. ஏன்னா nature அமாவாசை time you can imagine 4 o'clock in the morning. ரொம்ப கஷ்டமா இருந்தது. And there were lots of rocks and all that. And Kolam beachல shells தான் இருக்கும், மணலே இருக்காது. So it was all poking our leg. And you still smile and walk like it's the most wonderful ramp to walk on. Most wonderful ramp. ரொம்ப சந்தோஷமா, you know, and you have to maintain the mood of the song. Need expression. Yeah. Exactly. With on camera on the expression da mukhya. What is under the water we don't care. Yeah, with the director who expects so much perfection, I think it was a challenge actually. So but ஏதோ ரெண்டு பேரும் மீறி வந்துட்டோம். Super பாப்பா posters குறைய அந்த romantic shot இருக்கு. Very difficult to be romantic with Nakula. Okay, you got சொன்னீங்க that he actually sang a song. Talking about singing and song, வந்து music வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. Now forget three of these very important people. நீங்க சொல்லுங்க music வந்து how important is the music? நீங்க வந்து editing ரொம்ப ஷார்ப்பா பண்ணிருக்கீங்க, வித்தியாசமா பண்ணிருக்கீங்க. மியூசிக் என்ன வேற ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு that you feel is a plus point? எடிட்டிங் பண்ணும்போதே நானும் அறிவு சாரும் வந்து சில சீன்ஸ் நாங்களே இது வச்சிருவோம். ஓகே, இது வந்து ஒரு ஆர்ஆர்க்கான ஃபீல், லவ் ரொமான்ஸுக்காக ஒரு சின்ன கட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பிஜிஎம்க்கு விட்டுடலாம் அப்படின்னு. அண்ட் இன்னொரு போர்ஷன் வந்து நக்குல் வந்து அந்த கோடுக்கு இஷ்டம் வருவார். வி டெஃபினெட்லி நோ தட் திஸ் சீன் இஸ் கோயிங் டு ராக். இந்த சீன் வந்து படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்கன்னு வி நோ தட். ஸோ இதுக்கு என்ன ஐஸ் ஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடிட்டிங்லேயே வி மேட் இட். இது ஆர்ஆர்க்கான ஒரு சீன், இந்த பிஜிஎம் இஸ் கோயிங் டு ராக் அப்படின்னு. இப்போ கேட்ச் ஆஃப் த பால்னு ஒரு சீன், ஃபர்ஸ்ட் டைம் பால் பிடிப்பார் ஒரு பிரேக்கு அப்புறம். அந்த சீன்லையும் வி நோ தட் இந்த சீன்ஸ்லாம் வந்து இந்த சில்வர் பிளட் சீன்ஸ் படத்துக்கு. ஸோ இட்ஸ் இஸ் ஆர்ஆர் இஸ் கோயிங் டு ராக் ஆன் திஸ் மூவி. அதே மாதிரி தமன் ஹஸ் டன் த ஜாப். அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணதை எடிட்டிங்கில் பண்ணி நாங்களே ஆஹா ஓன் கை தட்டிட்டு இருந்தோம். அது மீறி தமனோட ஸ்டுடியோல இப்போ ஆர்ஆர் பார்க்கும்போது இட் வாஸ் அமேசிங். It elevates to 2-3 levels. ஆமா, ஏன்னா ரீரெக்கார்டிங் வந்து the BGM is very very important. ஒரு சைலன்ஸ் ஓட சிச்சுவேஷன், the emotion வந்து enhance. ஸோ என்னோட கட்ஸுக்கும் இந்த ஷாட்டுக்கும் அந்த தமிழோட மியூசிக் ஹஸ் given so much of life
அது எங்களோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாம் he has done the tribute அதுன்னு சொல்லிக்கலாம் நாங்க. So one question before the break வந்து சொல்லுங்க, இப்போ பார்க்கிறதுக்கு it seems like every விஷயம் வந்து நீங்க ரொம்ப பிளான் பண்ணிட்டு you started shooting, whether it is camera, whether it's editing, whether it's music, whether it's acting, it's training, எல்லாமே பிளான் பண்ணிட்டு போனீங்க நீங்க. Was there any விஷயம் வந்து நீங்க போயிட்டீங்க பிளான் பண்ணிட்டு போனீங்க ஸ்பாட்ல, ஆனா வந்து தெரியாம இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு, like ஷாக் பண்ணு, you were unplanned for that any particular thing, ஒரு situation? நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ், வேரியஸ் ரீசன்ஸ் எல்லாமே வந்து சினிமால வந்து இந்த சினிமால எல்லா சினிமாலும் நடிக்கும். ஒரு டைரக்டர் வந்து என்னன்னா, சில பேர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற டைரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காம்ப்ரமைஸ் மோர் தென் காம்ப்ரமைஸ் வந்து அடாப்டேஷன் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஃபார் ஈவன் அந்த இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து இருக்கிற அவைலபிலிட்டிஸ் அப்படின்றது, நம்ம டக்குனு ஒரு லொகேஷன் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும், திடீர்னு வந்து we have to make it adapt டோட்டலா. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் நான் மாத்திருக்கேன். ஏன்னா எனிவே வந்து படம் வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஓடிட்டு இருக்கு. ஸோ எதுக்குமே வந்து ப்ராப்பரா வந்து ஒரு ரீசன் வந்து நம்ம வந்து மத்தவங்க எதையுமே நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. we have to take the whole responsibility. Success or failure, good or bad, we have to be responsible. you have to responsible. So அந்த அடாப்டேஷன் தான் முக்கியம். Tell me, ஒரு கேள்வி இருக்கு that I always ask a lot of people who have come out from successful movies. ஏன்னா when you have a successful movie வந்து sweet memories நிறைய இருக்கு. உங்க working, உங்க first day, the growth, the difficulties எல்லாமே வந்து becomes all sweet memories. So 5 years, 6 years later, whenever I meet you and I ask you one கேள்வி, tell me what are the few things you'll always remember about this project? யாரோ ஏதோ சொன்னாங்க, working with somebody வந்து ஒரு inspiration இருந்தது. What have you learned from this movie? என்ன 2-3 memories எப்பவுமே ஞாபகமா இருக்கும்? அறிவழகன் சார் வந்துட்டு one thing I have to mention, he always used to keep us very prepared. And ஒரு சீன் போறதுக்கு முன்னாடி he always used to explain it and அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி he used to get a lot of expressions from us also. அந்த freedom கொடுப்பாரு. So அப்போ ஸ்பாட்டுக்கு போனப்போ only one thing he will say. He's worked so much behind that scene, but எங்கள்கிட்ட வரப்போ he will say one thing. If you do well, no one is going to say the director worked hard in making this scene look good. No one is going to say that cameraman took the scene well. They'll only say that she did well. She's looking good. Yeah. So that is something which I will remember always. So even though he's worked so much, he's so down to earth to say that. இதுதான் சொன்னேன் சார், நீங்க ஒரு நார்மலா சொல்லிருப்பீங்க, ஆனா ஆக்டருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. Yeah. Okay. So he always said narrate சொல்லிருக்காரு. So you shoulder the responsibility of good and bad actually. Yes, that's right. ஏனா ஒரு டெபியூட்டன்ட்டா it's a big responsibility for me. ஒரு perfectionist கூட work பண்றது, and when he says something like that, it's a big thing for me. So அது இன்னும் effort கொடுக்கணும் அப்படினா I also very motivated. ஆனா ஒரு சொல்லுங்க, because I've always met so many actresses and சொல்றாங்க that the chemistry between a cameraman and the actress வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு, because only the cameraman can make you look actually even more beautiful than you are. So tell the hero. See, அதான் நான் ஷாக் ஆயிட்டேன். How can he keep quiet for more than 2 minutes? அதே ரொம்ப இருந்தது. Wait, we will come to you. Tell me about the relationship between a cameraman and an actress. என்ன சொல்வாங்க சார், இந்த ஆங்கிள் எனக்கு பிடிக்காது, நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அது மாதிரி ஏதோ இருக்கா? அவர் ஒர்க் அப்படின்னா ஒர்க் தான், அது தவிர ஒண்ணுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் வில் பி பிட்வீன் த டைரக்டர் அண்ட் மீ, அண்ட் இட் வில் கம் த்ரூ ஹிம். ஸோ அவர் வந்து அவரோட ஒர்க் அதுதான், ஹி சோ ஃபோக்கஸ்ட் அபவுட் தட். ஸோ பட் ஐ திங்க் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் பாஸ்கர். He's made you look very well. You're a very pretty girl and he's made you look even more prettier. Nichima, okay. You tell me a bit. Yeah, 2 years, 3 years later. I have lots of memories. This film itself is a very memory that it will never go, because enga or basketball game, enga or ball pathale, I'll be like Valinam. But mainly what I like over person sitting here, their dedication. That's not only from Arif sir. Thank you very much. You too, man. You too. But I'm saying during the filming for now, Arif sir, one more thing is that while you're doing it, while you're performing, he's not going to sit and are they ready artist, take ready apdi. He'll also be like this to the monitor, involved, and he'll talk to you. He's talking to you, I remember the climax scene when neenga pathina, it's my most favorite scene. And because of the DOP and the director only, and the scene when I've in a way people appreciating it, because they gave me the thing. They had planned வேற plan பண்ணிருந்தாங்க, ஆனா ஏன் மூஞ்சில க்ளோஸ் அப் வெச்சிட்டு அந்த climax they have done that scene. I don't know how they believed in me. That thought, that freedom to give an actor that risk. Correct. I learned that, and you should sometimes have some faith. இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், பண்ணுவாரு. That நம்பிக்கை thing I learned from them. Fantastic. Yeah, very very nice. நீங்க பேசிருக்கீங்க, now you're talking lots of sense actually. Yeah. Very good. Sportsmanship of sense. Yeah, very good, very good. Okay, fantastic. And நீங்க சொல்லுங்க sir, you have worked with a fairly young unit. நீங்க வந்து தேவந்தா கூட worked with very experienced actors, experienced people in film.
நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க யங் பீப்புள், டெபியூட்டன்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க, வெரி யங் ஆக்டர் சூஸ் பண்ணிருக்கீங்க. என்ன பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது? மத்தவங்க வந்து எப்படி வந்து பர்டிகுலர் டெக்னீஷியனை பார்க்குறாங்க, ஆர்டிஸ்ட்டை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா தட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் பீப்புள் அண்ட் டைரக்டர் அப்படின்னு. ஏன்னா அது டைரக்ஷன் அப்படின்றது ஒரு ஸ்டஃபான டாஸ்க்கு. த்ரூ அந்த எக்ஸ்பீரியன்ஸு, த்ரூ அந்த ஸ்டடி எல்லாமே சேர்ந்து வர ஒரு விஷயம் தான். இப்போ நகுல் பார்த்தீங்கன்னா வந்து ஐ பிலீவ் ஹிம். நான் வந்து என்னன்னா இப்போ ஃபர்தரா வந்து ஐ கேவ் எ ஸ்ட்ரக்சர். நான் வந்து இதுதான் வந்து நக்குலோட ஸ்டஃப், இன்னர் ஸ்டஃப், மற்ற படத்துல பார்க்காத ஒரு விஷயம், ஆனா அவர்கிட்ட இருக்கு, அது இன்னும் யாருமே வெளில கொண்டு வரல அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் நினைச்ச ஒரு விஷயம். அப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நான் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து எல்லா க்ளோஸ்அப்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்போம் அந்த மோட்டிவேஷன் டைலாக். அண்ட் ஒன்லி அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் நக்குல் ஒன்லி ஐ பிளான் ஃபார் தட். இதுவே வேற யாராவது ஆர்டிஸ்ட் அப்படின்னுச்சுன்னா டோட்டலி வில் கெட் காம்ப்ரமைஸ்டு. வழக்கமா வந்து ஹீரோயிஸ்மா வந்து டைலாக் பேசிட்டு நடந்துட்டு பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆன் த டே ஆஃப் த ஷூட் வந்து வி பிளான்டு. என்ன பண்ணலாம், சரி உட்கார வச்சு வந்து கிளியரா வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து ப்ராட் அவுட் பண்ணலாம். ஏன்னா ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்றது, இப்போ என்ன நான் ஆர்டிஸ்ட் சொல்ற மாதிரி என்னதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் செட்டு அப்படின்னு என்னதான் வந்து படத்துல வந்து கிராண்டியர் அப்படின்னு காமிச்சாலும் ஆடியன்ஸ் வந்து தே லுக் ஒன்லி த ஐஸ் அண்ட் வாட் த லிப் சேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. that will tell the story. No matter how grand your set is, what is the person saying தான் முக்கியமா இருக்கு. அவங்க வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா இருந்தாங்க. அந்த ஐஸ் அந்த லிப்ஸ் வந்து என்ன பேசுது ப்ராப்பரா the story will go on. It will make the audience close to relate அத feel பண்ணுவாங்க. சோ அது கிளியரா இருக்கணும், மேக் அப்படின்ற அந்த என்ன ஐஸ் என்ன லிப்ஸ் அப்பா legs வந்து எப்படி வர்க்க முடியும்? You don't understand. I have to tell this one small thing. இப்போ for example இதுக்கு முன்னாடி I had a thing like ஒவ்வொரு ஆக்டருக்கு ஒரு இருக்கும், you know, that future le director ஆகலாம். But after working with him, தயவுசெய்து பண்ணாதீங்க. அது போயிடுச்சு. I can't do it. பண்ணவே முடியாது. It's such a task. Okay, we'll go on few more minutes. நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு ஜர்னில வந்து சார் அவ்வளவு நம்புறாங்க உங்களுக்கு. He gave you a big platform, பெரிய படம் இருக்கு, குட் ஒரு வாய்ப்பு இருக்கு. What have you learned? என்ன மெமரிஸ் இருக்கு உங்களுக்கு இது படம்ல? வல்லினம் வந்து 2.5 இயர்ஸே வந்து பயங்கர மெமரி. டெய்லி காலேஜ் குளிச்சு பழி தேய்க்கிற மாதிரி வல்லினம் வந்து ஒர்க் பண்ணும். 2.5 இயர்ஸ் டெய்லி ஒர்க் பண்ணும். சோ இப்போ நீங்க குளிக்க மாட்டீங்க நீங்க? இல்ல இன்னைக்கு என்ன வல்லினம் இல்லன்னு தெரிஞ்சா சரி ஜோக்ஸ் அப்பார்ட். என்னன்னா இன்னைக்கு வல்லினம் என்கிட்ட ஒர்க் பண்ணல, அசிஸ்டன்ஸ் நானும் ரொம்ப ஃபீல் பண்றோம். வல்லினம் படம் முடிச்சா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி ஒர்க் பண்ண முடியும் லைஃப்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் எடிட்டிங் பண்ணும்போது அறிவு சார் எப்பவுமே ஒன்று சொல்றாரு, நைட் ஷோ பார்க்கும்போது கூட ஆடியன்ஸ் ஷுட் நாட் கெட் டயர்ட். ஒரு விஷயம் நம்ம எடிட்டிங் பண்றோம், ஒரு விஷயம் நம்ம விஷுவலைஸ் கொடுக்குறோம்னா நைட் ஷோ பார்க்கும்போது ஹேவ் டு பி எனர்ஜி. அந்த எனர்ஜி அந்த விஷயம் போயிட்டே இருக்கணும், மூடு இருந்துட்டே இருக்கணும். படம் பார்க்கும்போது எந்த டைம்ல அவங்க டயர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த அளவு கட்ஸ் இருக்கணும், அந்த அளவு ஸ்பீட் இருக்கணும். கட்ஸ் கதை சொல்லும் போது எந்த எமோஷன்ஸ் இருந்தாலும் அந்த எமோஷன் அந்த டைம்குள்ள தான் இருக்கணும். அதுக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் கட்ஸ்லாம் போர் அடிச்சிடும். ஸோ அந்த விஷயம் எப்பவுமே பார்த்துக்கணும் அப்படின்னா. ஸோ இன்னைக்கு நான் பண்றது 4 படம், அடுத்து பண்ற எல்லா ப்ராஜெக்ட்லும் ஐ எம் யூசிங் த சேம். நீங்க ஒரு கேஷுவலா சொல்லிருப்பீங்க, அவருக்கு வந்து ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. எவ்ரி டே அவர் ஒர்க்ல வந்து ஞாபகம் சேம் திங் அந்த ஆர்ஆர் ஆல்சோ. நான் வந்து என்னன்னா ரீல் பை ரீல் ஆர்ஆர் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஓவரால் வந்து அந்த மூவியை வந்து நம்ம வந்து பெரிய அந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல உட்காந்து பார்ப்போம், சாதாரண வந்து பிஎன்சி சென்டர்ல உட்காந்து பார்ப்போம் அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது. ஸோ ஓவரால் அந்த 8 ரீல்ஸா பார்க்கும்போது எங்க லேக் இருக்குன்றது நம்மளால வந்து எடிட்டர்னாலையும் என்னால் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஓவரால் மூவியை வந்து எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் உட்காந்து பார்ப்போம் நம்ம. சர்டன் டெக்னீஷியன்ஸ் மற்றவங்க வந்து டிசைட் பண்ணிடுவாங்க, சார் இது வந்து ஏ கிளாஸ் ஆடியன்ஸ், இது வந்து இவங்க ரசிப்பாங்க அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க. பட் ஓவரால் வந்து அந்த ஃபுல் பேக்டா வந்து ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து இஸ் வெரி டாஸ்க். I personally believe, sir, obviously you know much more than me, and I believe பண்றேன் that the editing and the BGM gives you the energy. So from audience point of view வந்து the editing and the music வந்து gives you the energy. நான் அப்படி believe பண்றேன். Thank you very much. A big congratulations to the entire team of Vallinam. Thank you for watching a Superban episode on Peppers Television. Goodbye and stay tuned. சுட சுட உங்க மனதை தொட.